ஆலப்பன், எட்டியப்பன், பாலசுந்தரம், ராயபுரம், பா. ஜெயஹரி. சரிங்களா? இந்த அமைப்பின் பேர் வந்து தமிழ்நாடு வன்னியகுல சங்கங்களின் கூட்டமைப்பு. இந்த அமைப்பின் நோக்கம் என்னன்னா, தமிழ்நாட்டில் நிறைய வன்னிய சங்கம் இருந்தாலும் இந்த வன்னிய சங்கங்கள் சிதறி கிடைக்கிற காரணத்தினால இந்த வன்னிய சங்கங்களை ஒன்றாக இணைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இந்த சங்கமானது தோற்றுவிக்கப்படுகிறது. இதன் மூலமாக என்ன சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் வன்னியர்கள் ஒருங்கிணைனோம். ஒருங்கிணைந்தால் சிதறி கிடைக்கின்ற சொத்துக்களை நாம் ஒன்றாக இணைக்கலாம். வன்னியர்கள் ரொம்ப பாதிக்கப்பட்ட காரணம் என்னென்னா, இருக்கிற சொத்துக்களை பராமரித்தாலே போதும். அந்த சொத்துக்கள் விரயமாக இருக்குது. வேண்டாத விஷமிகள் கையில் அந்த சொத்துக்கள் இருக்குது. அதை கைப்பற்றி தமிழ்நாட்டில் வன்னியர்களை வளமான வாழ்வு கொடுக்கணும் அப்படின்றது ஒரு பொதுப்படை நோக்கம். இது அரசு சார்பற்ற ஒரு சங்கமாகும். ஏன் இப்போ இந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருக்குன்னா, இதுதான் இதோட காரணம். இந்த காரணத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு வன்னிய சமுதாய மக்கள் கல்வி வேலைவாய்ப்பிலையும் அரசியலிலும் முன்னேற வேண்டும் என்று ஒரு குறிக்கோள். இப்போ பொதுவாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 10.5 இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீடு வந்து பல வருஷமாக வன்னிய சமுதாயம் கேட்டுருக்காங்க. ஆனால் அந்த இடஒதுக்கீடில் கேட்கறதுக்கு பதிலாக அரசியலில் நீங்கள் இடஒதுக்கீடு கேட்கணும். 10.5 இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பில் கேட்குறீங்க, ஆனால் கொடுக்குற இடத்துல வன்னியர் இல்லை. அப்போ என்ன கேட்டுக்கணும்னா, வன்னிய சமுதாய மக்கள் அரசியலில் அவர்களுக்கு தேவையான முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 234 எம்எல்ஏல குறைந்தபட்சம் 100 எம்எல்ஏ வன்னியர் இருந்தது. நாம் இங்கே பேசுகிற பேச்சு சட்டசபையில் பேசப்பட்டிருக்கு. சட்டசபையில் பேசப்பட்டு இருந்தால் இடஒதுக்கீடு கண்டிப்பாக கிடைச்சிடும். நாம் இடஒதுக்கீடு கேட்டால் கொடுக்குற அளவுக்கு அந்த நேரம் அவங்களுக்கு இல்லை. ஏன் அவங்க கொடுக்க மாட்டாங்க என்பது தெரிந்த விஷயம். கொடுக்காதவங்கிட்ட போய் கொடுன்னு கேட்குறது தவறான விஷயம். இதெல்லாம் விட்டுட்டு தமிழ்நாட்டில் வன்னியர்களை பெருசாக கொண்டு வரணும். ஆனால் பல அமைப்பு இருக்குது, நீங்கள் கேட்கலாம், ஏன் இது அமைப்பு ஆரம்பிச்சின்னு கேட்கலாம். ஏன்னா பல அமைப்புகள் இருந்தாலும் 3 கோடிக்கு மேற்பட்ட வன்னியர்களை ஒன்றிணைப்பது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த ஒன்றிணைக்குன்னு சொன்னீங்கன்னாக்கா பல அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும். அந்த அமைப்புகள் உருவாக்கப்பட்டால் ஒழிய வன்னிய சமுதாயத்தை, மிகப்பெரிய சமுதாயத்தை ஒன்றிணைக்க முடியாது. இந்த சமுதாயம் ஒன்றிணைந்தால் வருங்கால வன்னியர்கள் வளமாகும் என்பது அடிப்படை நோக்கமாக கொண்டு இந்த ப்ரெஸ் மீட்டை வச்சுருக்கேன். நீங்கள் ஏதாச்சும் கேள்வி கேட்கணுன்னா தாராளமாக கேட்கலாம். ஜாதி வகுப்பு கணக்கெடுப்பு கண்டிப்பாக நடத்தணும். நடத்தினா வன்னியர்கள் மட்டுமல்ல, அனைத்து சமுதாயத்தையும் கிடைக்கும். நாங்கள் எங்களுக்கு மட்டும் கொடுங்க, மற்றவங்க யாரும் கொடுக்க வேணாம்னு சொல்லலை. எல்லாருக்கும் கிடைக்கணும்னா முதல்ல ஒரு கணக்கு இருக்கணும், ஒரு அட்டவணை இருக்கணும். யாருக்கு எவ்வளோ இருக்காங்க, இந்த மக்களுக்கு அடிப்படையில் நீங்கள் கொடுத்தா எல்லாரும் கிடைக்கும். ஆனால் இது எதுக்குது யாருன்னா, தமிழ்நாட்டிற்கு சிறுபான்மையர் அவங்களுக்கு எதிர். ஏன்னா அவங்களுக்கு எடுத்திங்கன்னா அவங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்காம போயிடும். இந்த அடிப்படையில் தான் வந்து இவ்வளோ நாளாக தமிழக அரசு நிராகரித்தது என்பது தெல்ல தெளிவாக தெரிஞ்ச விஷயம். இது மத்திய அரசு எடுக்கிறதால தமிழக அரசு ஏன் எடுக்கலன்ற கேள்வி வரும் இல்லையா? ஆனால் மத்திய அரசு செய்கிறது இந்தியா முழுவதும் இருக்க சாதி ரீதியான சமூக ரீதியான மக்களுக்கு பாதுகாப்பு. இங்கே இருக்க அனைவருமே ஏதோ ஒரு வகையில் ஒரு சமுதாயம் சேர்ந்தவராக இருக்கும். ஆனால் அதை புரிஞ்சு கொண்டு அவங்க வளர்ச்சிக்கு வேணும்னு சொன்னால் இந்த கணக்கெடுப்பு கண்டிப்பாக தேவைப்படும். இந்த கணக்கெடுப்பு மூலிமா தமிழ்நாட்டில் அனைவரும் மேலே வரும். ஒருத்தர் 2 பேரில் அனைத்து சமுதாய மக்களும் மேலே வரணும். அதான் தமிழ்நாட்டில் வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது இந்தியாவின் அடிப்படை தாரக மந்திரம். இது நடந்தால் கண்டிப்பாக மக்கள் அனைவரும், தமிழ்நாட்டில் அனைவரும் பெரிய லெவலில் இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ வன்னியர்களின் ஒட்டுமொத்தமாக பாமக இருக்காங்க. இந்த வன்னியர்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பல முறை ஏமாற்றிருக்காங்க. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் இதுவரை காப்பாற்றப்படவில்லை. எந்த கட்சியுமே வன்னியர்களுக்கு கொடுக்க வாக்குறுதியை காப்பாற்றாமல் இழுக்கடிக்கிறது மட்டும்தான் இருக்குது. உண்மையிலே வன்னியர்கள் மட்டுமில்லை, தலித்துக்கள் அந்த நிலைமை தான். தமிழ்நாட்டில் பெரும்பான்மையாக இருக்க சமுதாயம் 2 சமுதாயம் தான். இந்த 2 சமுதாயத்துக்கும் போலியான வாக்குறுதி கொடுத்து 2 கட்சிகளும் மாறி மாறி ஏமாற்றிட்டு வராங்க. இது வரைக்கும் இந்த 2 சமுதாயம் முன்னேறிச்சான்னா கிடையாது. 2 சமுதாயம் எங்கே ஆரம்பிக்கப்பட்டதோ அதே அளவில் இருக்காங்க. இதற்கு அரசியல் கட்சிகளை நம்பி ஏமாந்த காலங்கள் உண்டு. இந்த ஒரு எலெக்ஷனில் எந்த அரசியல் கட்சி தெளிவான ஒரு பார்வை வாயில் சொன்னால் பார்த்தா அது ரிட்டர்னில் எழுதி கொடுக்கணும்.
வாயில சொல்லி ஏமாத்தின போதும், ஏமாந்தது வரைக்கும் போதும். இந்த முறை எந்த கட்சி எங்களுக்கு தேவையான இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்பில் மட்டுமல்ல அரசியலிலும் பங்கு கொடுக்கும். அரசியல் பங்கு கொடுக்க உங்களுக்கு கெஞ்சின அவசியம் எங்களுக்கு கிடையாது. மக்கள் பிரதிநிதித்துவ அடிப்படையில், மக்கள் பெரும்பான்மை சமூக அடிப்படையில் நமக்கு இந்த அரசியல் இடஒதுக்கீடு கொடுத்து அரசியல் வேணும். ஒரு தொகுதிக்கு எத்தனை எம்எல்ஏ வரும், தமிழ் எத்தனை எம்எல்ஏ வேணும்னு போட்டால் தான் அவங்க போய் சட்டசபை பேசுவான். வெறும் ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்டு நம்ம பேசுறதால இது எந்த பிரயோஜனம் இருக்காது. ஏன்னா தமிழ்நாடு அரசு சட்டப்பூர்வம் அமைக்கப்பட்ட ஒரு அரசு. இங்கே சட்டப்படி பேசினா தான் செல்லுபடி ஆகும்னா அந்த சட்டத்தை பேச இடம் சட்டசபை தான். இப்போ சட்டசபை பேசணும்னா அது எம்எல்ஏவாக இருக்கணும். எம்எல்ஏ வேணும்னா பெரிதும் அடிப்படையில் இவ்வளோ மக்கள் தொகையில் இருக்கிறனா இவங்களுக்கு எத்தனை எம்எல்ஏ சீட்டு ஒதுக்குனா இந்த பிரச்சனை தீரும். எல்லா கட்சியுமே சமூகத்தை கரெக்டாக இருக்காங்க. வட மாநிலத்தில் இப்போ வடக்கு மாநிலம் இருக்கு தமிழ்நாடு, அது வன்னியர்கள் தான் அதிகமாக பொறுப்பு இருக்காங்க. மாவட்டத்தில் எந்த கட்சியில்? எல்லா கட்சியிலுமே இருக்காங்க. நீங்க கேட்கறது வந்து உங்க அமைப்பு கேட்குறீங்களா? சரி, இதுக்கு ஐயா போய் சொன்னா இப்போ கேட்டீங்க இல்லையா, வட மாநிலங்களில் எல்லா சமுதாயத்துக்கும் சரியான அங்கீகாரம் கொடுத்துருக்காங்கன்ட்டு. இப்போ தெலுங்கர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ? 14 எம்எல்ஏ, 10 மந்திரி. வன்னியர்களில் 23 எம்எல்ஏ, 4 மந்திரி. என்ன விகிதாச்சாரம்? அப்போ என்ன நடக்குது தமிழ்நாட்டில், வட தமிழ்நாட்டில்? போன ஆட்சியில் தமிழ்நாட்டோட முதலமைச்சரே வழியாக அப்படியே அந்த கொஸ்டின் யாருக்கும் வந்து இவ்வளோ திமுக மட்டும் காரணம் சரி. இப்போ போன முறை நீங்கள் சொல்கிறது என்னென்னா, போன முறை எடப்பாடியாக இருந்தால் சொல்கிறீங்க, கரெக்டுங்களா? ஆனால் இருந்த பிறகும் எங்களுக்கு எடப்பாடி தான் 10.5 கொடுத்தாரு. ஆனால் அது கெடுத்தது யார் அப்படி கேள்வி வரும் இல்லையா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களுக்கு மட்டும் தனியாக பார்க்காதீங்கன்றேன். எங்களுக்கு தனியாக ஸ்பெஷலாக கவனிக்காதீங்க. வன்னியர் சமூகத்தை ஏன் கவனிக்கிறீங்க? நாங்கள் கேட்கலையே. எல்லாருக்கும் என்ன இருக்கோ அது எங்களுக்கு கொடுங்க, தனியாக கொடுக்காதீங்க. எல்லா மக்களும் வாழணுன்றது எங்கள் அடிப்படை. எங்களை மட்டும் வாழவே நாங்கள் கேட்கவே இல்லை. இடஒதுக்கீடு என்பது விகிதாச்சார அடிப்படையில் பண்ணணும். அப்போ கணக்கு நடத்த மாட்டேன்னு சொன்னால் விகிதாச்சாரம் எப்படி தெரியும்? அப்போ நடத்தணும் இல்லை. இப்போ மத்திய அரசு நடத்தும் போது தெரிஞ்சிடும். அப்போ அதன் அடிப்படையில் எல்லா மக்களுக்கும் கொடுக்கும்போது எங்களுக்கு என்ன இருக்குது அது கொடுங்க. அப்படின்னு பார்த்து நீ 15% மேலே போகும், 10.5 வராது, அதுக்கு மேலேயே வரும். அது கொடுக்க தமிழ் அரசு தயாராக இருக்கா அப்படி கேள்வி இல்லை. ஆமாம், தரேன்னு கேட்கல. இல்லை, நீங்கள் ஏன் தரேன்னு கேட்கல, எங்களுக்கு மட்டும் தரீங்கன்னு எங்களுக்கு மட்டும் தராதீன்ற. எல்லாரும் கொடுங்க, எங்களுக்கு கொடுங்க. எங்களுக்கு மட்டும் தனியாக தரீங்க 10.5 நாங்கள் மட்டும் எங்களுக்கு மட்டும் கேட்கலையே. கொடுக்குறது வந்து தமிழக மக்களில் சாதிய கணக்கெடுப்பு எடுத்து அதன் அடிப்படை எங்களுக்கு கொடுங்கன்னு தான் கேட்குறோம். அது 10.5 குறைந்தபட்சம். நாங்கள் கேட்ட 20% கேட்டோம், 15% கொடுக்கணும். அதுவும் கொடுக்கல. கொடுத்தது கெடுக்காமல் இருந்திருக்கலாம் இல்லையா? எங்களுக்கு மட்டும் கொடுக்கிறது நாங்கள் கேட்டோமா? ஏன்னா அறுதி கொடுத்துருக்கீங்க, முஸ்லீம் கொடுத்துருக்கீங்க, மற்ற மதம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, எஸ்சி கொடுத்துருக்கீங்க இல்லையா, எங்களுக்கு மட்டும் கொடுத்தீங்க. அதான் கேள்வி. ஏன் நீங்க முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சியை வன்னியர் கட்சின்னு சொல்லாதீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி வேற, வன்னியர் சங்கம் வேற. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி, அது வன்னியர் மக்கள் கட்சி கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி வந்து தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்கான கட்சி. அங்கே தான் தப்பு பண்ணுறோம். அது பாட்டாளி மக்கள் வன்னியர் கட்சியை சொல்கிறீங்க. ஏன்னா வன்னியர் கட்சி தனி, வன்னியர் சங்கம் தனி. அதில் பூத்த அருள்மொழி அது தலைவராக இருக்கார். பாட்டாளி மக்கள் தனி, அதுக்கு வந்து ஐயா ராமதாஸ் இருக்காங்க. இதுதான் குழப்பம். இந்த குழப்பத்தால் தான் நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருக்கீங்க இல்லையா? ஆனால் தமிழக மக்கள், தமிழில் இருக்க வன்னியர் மக்கள் வன்னியருக்காக மட்டும் இருக்காங்க. அரசியல் அப்பாற்பட்டு வன்னியர் சமுதாயம் முன்னேற நினைக்கிற நிறைய பேர் இங்கே இருக்காங்க. அவங்க அரசியல் தேவையில்லை. வன்னியர் சமுதாயம் முன்னேற நினைக்கிறவங்க இருக்காங்க, அவங்க தனி. அந்த அமைப்பு தான் நம்ம அமைப்பு. ஐயா அப்போ இது வந்து நான் கரெக்ட். இந்த கேட்ட கேள்வி என்னன்னா, ரெட்டை கோயிலில் சவாரி செய்யக்கூடாது. ஒன்று வன்னியர் சங்கமாக இருக்கணும், இல்லை நம்ம பாமகவாக இருக்கணும். இப்போ நீ வன்னியர் சங்கத்தையும் பண்ணுவீங்க, பாமக பண்ணுவீங்கன்னா மக்களுக்கு ஒரு குழப்பம் வருது. வன்னியர் சங்கமாக பாமகவா?